வெஜ் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்திற்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாமா? குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கோங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கல்பாசி நல்ல வாசம் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளி, புளிப்பு இல்லாத தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்க்கும்போது புளிப்பாக இருக்கும் குருமா. ஸோ அதனால் புளிப்பு இல்லாத தக்காளியை ஒன்று சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்பைசஸ்க்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மறக்காமல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி 1 டம்ளர் சேர்த்து சும்மா அப்படி மூடி போட்டு விட்டுருங்க. இது கொதிக்கிற டைமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, முந்திரி, கசகசா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி விட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அப்படியே விட்டீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இடியாப்பத்துக்கு வேணும் அப்படிங்கிறனால. இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா குருமா ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பம் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் இதுதான் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.